தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மலை போல இருக்கிற ஒரு பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, கர்த்தருடைய உதவியோடு கர்த்தருடைய ஞானத்தோடு எப்படி மேற்கொள்வது. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே கோலியாத் தாவீதை பத்தி தெரியும். அதுல இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, சவுல் ராஜா, பட்டத்து இளவரசன் யோனத்தான், ஆப்னர் தளபதி, பெரிய பெரிய வீரர்கள் இவங்கெல்லாம் மலைச்சு போய் நிற்கிறாங்க கோலியாத்தை பார்த்துட்டு. எல்லாரும் அவனுடைய அந்த 10 to 14 அடி உயரத்தை பாக்குறாங்க, அவனுடைய கவசங்களை பாக்குறாங்க, அவன்கிட்ட இருக்கிற அந்த ஈட்டி, அந்த கேடகம், அந்த பட்டயத்தை பாக்குறாங்க, அவனுடைய திறமையை குறிச்சு யோசிக்கிறாங்க, அவனுடைய அனுபவத்தை குறிச்சு யோசிக்கிறாங்க. எல்லாருடைய கவனமும் மொத்தமா கோலியாத்து மேல இருக்குது. அதோட சேர்த்து அந்த அந்த சேலஞ்ச் இல்லையா, அந்த கண்டிஷன், தோத்துட்டான், எல்லாரும் அவங்க மட்டும் இல்ல அவங்க தேசத்தாரும் அடிமைகள் ஆகணும். அப்ப அந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு வேற இருக்குது. இதெல்லாம் அவங்க மனசை அப்படியே ஆக்கியபை பண்ணி நிரப்பி வச்சிருக்குது. எல்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு. இந்த நேரத்துல தாவீதுன்ற ஒரு இளைஞன் அங்க வரான், ஒரு டீனேஜர், 17 வயசு தான் இருக்கும். ஆனா அவனுடைய கவனம்லாம் பாத்தீங்கன்னா கோலியாத்து மேல இல்ல. அவனும் கோலியாத்தை பாக்குறான், அவன் பேசுற வார்த்தைகளை கேட்கிறான். ஆனா அவன் கவனம் பூரா தேவன் மீது இருக்கிறது. தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார், எனக்கும் தேவனுக்கும் இரத்த உடன்படிக்கை இருக்கிறது, தேவன் என் பக்கம் இருக்கிறார், நான் யுத்தத்துக்கு போகும்போது தேவன் என் கூட வருவார், எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், நான் இந்த ராட்சதனை கொள்வேன், வெற்றி நிச்சயம். இத அவன் முழு மனதோட நம்புறான். அவனுடைய கவனம் பூரா கர்த்தர் மீது இருக்குது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கவனத்தை பிரச்சனை மீது வைக்க கூடாது, கர்த்தர் மீது பதிக்க வேண்டும். பிரச்சனையை பெருசுபடுத்தக்கூடாது, கர்த்தரை பெருசுபடுத்தி பார்க்கணும். அப்படி செய்யும் போது கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஞானமும் வல்லமையும் உதவியும் வெளிப்படும். என்ன பண்ணணும்? கர்த்தர் மீது கவனத்தை வைக்க வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தரிடத்துல இருந்து வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய ஞானம் வழிமுறை வெளிப்படும். கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு எப்படி அந்த பிரச்சனையை தோக்கடிக்கிறது அப்படின்னு. இங்க கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஒரு கவன் ஒரு கல்லை எடுத்துக்க, அவன் கோலியாத்து உடம்புல எங்க அந்த கல் அடிச்சிருந்தாலும் அவன் ஒண்ணு ஆயிருந்திருக்காது. ஒரே ஒரு இடம் தான், அந்த முகத்துல ஒரு லிட்டு அந்த ஒரு சின்ன பகுதி மட்டும் கவசத்தினால மறைக்கப்படாம ஃப்ரீயா இருக்குது. அந்த கல்லு கரெக்டா அவனுடைய அந்த நெத்தி பொட்டுல அடிக்குது பாருங்க, அங்க அடிக்குது. அந்த ஒண்ணுதான் வீக் ஸ்பாட். அங்க அடிக்க கர்த்தர் சொல்லி கொடுத்தார். உங்க பிரச்சனையும் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்.